Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பாப்பாவோட என்கேஜ்மென்ட் கிட்ட நெருங்கிடுச்சுங்க. சோ ஈஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்க. அது இல்லாம எனக்கே தெரியும் ஏன்னா 2 days போயிட்டு இருக்குல்ல. அதனால யாரையும் நம்ம பெருசா இன்வைட் பண்ணல. சோ இப்போ இன்வைட் பண்ண நம்ம கிளம்பிட்டோம். பேபிமா பாத்தீங்கன்னா பட்டு புடவை கட்டிக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேசுறதுக்கு பேசிட்டே போலாம். ஆமா, இதுதான் என்னோட இன்னைக்கு அவுட்ஃபிட். ஏன்னா என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு, அதெல்லாம் கட்டுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. இப்பதான் கட்டுறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்கிட்டயே ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் இருந்திருக்குது. அது எனக்கு தெரியல. ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் வேணும் நான் கேட்டுனே இருந்தேன். சரி, பிளவுஸ் பத்தாதனால ஆரி ஒர்க் பிளவுஸ் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம எப்பயும் போல நம்ம MS ஆரி ஒர்க் தான், அவங்க தான் சூப்பரா பண்ணி தருவாங்க. அவங்க கிட்ட மதுரையில நம்ம கொடுத்து பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு நெக்லஸ், ஒரு கம்பல் செட் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலக்குது. ஏன்பா அந்த வாட்ச் கட்ட வேண்டியது தானே? இதுதான் மேட்சா இருக்கு. ப்ளூ கலர். ஓ, ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலருக்கு ஏத்த மாதிரி ப்ளூ கலர் வாட்ச் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் எப்ப பார்த்தாலும் ஒரே வாட்ச் கட்டிட்டு இருக்கேன். ஆனா நேத்து நான் டிசைட் பண்ணிட்டேன் நம்மளும் வாட்ச் வாங்கணும் அப்படின்னுட்டு. ஓகே, நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க மோனாவோட என்கேஜ்மெண்ட் எப்பதான் பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக்குங்க. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா நமக்கு இன்வைட் பண்றது, நம்ம ரெடி ஆகுது எல்லாமே நமக்கு வந்து இந்த வீக்ல எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனாவோட என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்துடும். இந்த என்கேஜ்மெண்ட்டும் நடந்துரும். அதுக்குண்டான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து நாளைக்கு இல்ல நாளானிக்கு அந்த மாதிரி ஏதாவது பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இன்னைக்கு நாளைக்கு வராங்க எப்படின்னு தெரியலாது. நீங்க வீடியோவை பாப்பீங்க. அப்படியே 1 by 1 என்கேஜ்மெண்ட் வேலைகள்லாம் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மோனாவோட கோல்டு ஜுவல் செட்ஸ் வந்து எல்லாம் ஓல்டு மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்யாண பொண்ணு அப்படிங்கறது அந்த 1 மாசம் தான். அந்த லீவ்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கல்யாண பொண்ணு மாதிரி எல்லாத்தையுமே போட்டுன்னு அழகா ஜோடிச்சுட்டு வெளில போவாங்க வருவாங்க. அவரும் ஒர்க்கிங்கு, இவளும் போயிட்டு ஒரு மாசத்துல 2 மாசத்துல அங்க ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா நார்மல் லைஃப் ரொட்டீன் மாறிடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மாறுறதை தாண்டி மோனாவோட கேரக்டர் இன்னொன்னு சொல்ற. என்னதான் நம்ம கோல்டு வாங்கி கொடுத்தாலுமே அவ என்ன பண்ணுவோம், ஒரு தடவை 2 தடவை தான் போடுவா. அப்புறம் கேட்டா அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகல, இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகல அப்படின்ட்டுருவா. என்ன இருந்தாலும் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா செட்டு போடணும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பண்ணணும் அப்படிம்பாங்க. இன்னொரு மெயின் பர்பஸ் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்டாவும் சேஃப்டி பர்பஸ்க்காகவும் தான் யூஸ் பண்ணணுமே தவிர அதுல நம்ம மாடலோ டிசைன்ஸோ நம்ம பார்க்க. அதை விட மெயின் திங் இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஆன்டிக் தான் பார்த்தோம். ஆன்டிக் பார்த்தா எல்லாமே டெம்பிள் கலெக்ஷன்ஸா இருந்தது. அதுவும் இல்லாம என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில வந்து வேஸ்டேஜ் நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப இருக்கிற கோல்ட் ரேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டூ ஹையா போயிட்டு இருக்கிற நேரத்துல அதுல போய் டிசைன்ஸ்க்காக நம்ம போட்டு புள்ள எத்தனை நேரம் போட போகுது. 1 மாசம் 2 மாசம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எடுத்து போட அந்த மாதிரி தானே தவிர மத்தபடி நாங்க கோல்ட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவும் ஒரு என்ன சொல்றது சேஃப்டி பர்பஸாவும் சேவிங்ஸா தான் நாங்க பாக்குறோம். அதுதான் சேவிங்ஸா பாக்குறோமே தவிர மத்தபடி டிசைன்ஸ் வேணுங்கிறதுல. டிசைன்ஸ் வேணும்னு நினைச்சா நமக்கு 1000 டிசைன்ஸ் 1000 கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அந்த லெவலுக்கு இன்னும் நம்ம அப்பா டக்கற ஆகல. அது ஒரு மெயின். அது ஒண்ணு மெயின். அது இல்லாம பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப 18%, 20%, 22%, 24% அப்படி எல்லாம் கொடுத்து ஜுவல்ஸ் வாங்கி எதுக்கு அதுன்னு எனக்கு தோணுது. அப்படி காசு வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால ரொம்ப ஓல்டு மாடலாவும் இல்லாம ஒரு நியூவாவும் இல்லாம சென்டர் மிடிலா பாத்து எடுத்தேன். சோக்கர் சொல்லியிருந்தீங்க, சோக்கர் அவளுக்கு பிடிக்கும். நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதுல நான் எனக்கு வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சேன். இதெல்லாம் தான் நான் எங்க பட்ஜெட். நீ இதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாக்கும்போது அவளா சூஸ் பண்ணது. அதனால அவளுக்கு இஷ்டப்பட்டு அவ எடுத்திருக்கிறா. பட் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன, இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்வெஸ்ட்மெண்டாவும் ஒரு சேவிங்ஸாவும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் தான் கோல்டு நம்ம வாங்கி வைக்கணுமே தவிர மத்தபடி அது வந்து டிசைனுக்காகவும் அழகுக்காகவும் நிறைய இருக்குது. இமிடேஷன் வாங்கி ஜாலியா போட்டு வேண்டியதுதான். அழகுக்காக 150 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அழகழகா வருது. எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸுக்கு மச்சா போட்டோம். கோல்டு வந்து எப்பயுமே நம்ம மாத்தம் என்ன சொல்றது, எல்லாருக்கும் இதே நிலைமை தான். கோல்டுனா ஓல்டு மாடல் நியூ மாடல் எல்லாமே தான் வரும். அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ் சேவிங் பர்பஸா மட்டும் பார்த்துட்டு அத வந்து நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இன்வைட் பண்றதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. நமக்கு லஞ்ச் எல்லாம் அங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஜமாய் பண்றது டெய்லி ஜாலியா இருக்கு இந்த மாதிரி கிளம்புறதுக்கு. சரி கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யாருக்கு இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவரோட தாய் மாமா. அவர் தான் வீட்லயே முக்கியமான ஒரு புள்ளி. இப்ப பெரியவரும் கூட. அதனால தம்பி
முக்கியமான பெரிய புள்ளியும் கூட இப்ப வந்து ரீசெண்டா வந்து இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். மத்த எல்லாமே பெரிய தலைங்க யாருமே நமக்கு பெரியவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எங்க வீட்டுல எங்க அம்மா, இவருக்கு வந்து தாய் மாமா பொண்ணுங்க அப்படிதான் இருக்காங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் அவர் ஃபேமிலி எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாமாவோட இல்ல அவங்க எல்லாருமே அங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே தூரத்து டிஸ்டன்ஸ்ல அங்க எல்லாமே அந்த சுத்து வட்டாரத்திலேயே தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃபுல்லா வந்து கவர் பண்ற மாதிரி நாங்க இன்னைக்கு கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்பிட்டோம். காலையில எங்க கிளம்புறோம்? மணி என்ன ஆகுது? இப்போ 1 மணி ஆகுது. சோத்துக்கு போற மாதிரி போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றது, நமக்கு டைம் ஆகுது. காலையில இருந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்களை அமுச்சு விட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு மத்தியானம் லஞ்ச் அங்க ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம அங்க போய் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஆறாமர உட்காந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு எல்லாம் ஒரே வீட்டுல கேதர் ஆகுறாங்களா இல்ல? இப்ப அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே சொல்லல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஒவ்வொருத்தையும் இன்வைட் பண்ணலாம், ஜமாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். மோனா என்கேஜ்மெண்ட்டை தூள் கலப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு. இன்வைட் பண்ணிட்டு கடைசியா உங்க வீடு, ஏன்னா உங்க 4ஆம் நம்பர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வரைக்கும் வந்திருக்கோம். அதனால இங்க வந்துட்டு எங்களை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நம்மளோட ஃபேன்ஸ். அதனால இவங்க எல்லாம் நம்மள மீட் பண்ண வந்திருக்காங்க. ஹாப்பியா இருக்கு. நம்ம வந்து நேரத்துக்கு நம்மள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா நான் கேட்டேன் என்னடா சூப்பரா. இதுல மாமா யாரு, பேபிமா யாருடா? யார்? நானு. நான் கேட்டேன் என்னடா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கடா, இன்னைக்கு மாமா வித் பேபிமா வராங்க. சோ அதனால நான் வந்து அவங்கள பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆக்சுவலி எப்பயுமே நாங்க ஃபர்ஸ்ட் எஸ்தர் வீட்டுக்கு தான் வருவோம். இந்த வாட்டி வந்து பெருசுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில முடிச்சிருக்கோம் நாங்க. ஆமா, இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் தாய் மாமாவை இன்வைட் பண்ணனும். ரெண்டாவது தாய் மாமா பொண்ணு, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஆமா கடைசி பொண்ணு, பொண்ணுக்கு கடைசியா வந்து நிக்கிறோம். இதை முடிச்சுட்டு நேரா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதா. பிள்ளைங்க நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து உலகத்தை மறந்து உட்கார்ந்து நியாயம் பேசி ரொம்ப நேரம் நியாயம் பேசியாச்சு ஒவ்வொருத்தர் வீட்லயும். ஆமா, எப்ப 2:30 மணிக்கு வந்தோம். இப்பதான் கிளம்புறாங்க. ஆனா கிளம்பவே இல்லை. என்னடா மாமா எவ்வளவு நேரம், பசங்க எல்லாம் வெயிட்டிங்கா இருக்காங்க. நானா பரவாயில்ல, எப்போ வருவாங்க கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்குல்ல தேவிகா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்படியே ஒண்ணுனா பேசி அப்படியே வந்துச்சு. அவ்வளவுதான், நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கேக் கட் பண்ண போறோம். எதுக்கு கேக்குன்னா, இவங்களோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு கேக் அவங்க அக்கா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கேக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி அக்கா வரல, கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கேக் தான் அங்க இருக்கு. ஓபன் பண்ணி காட்டு. பெருசா குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அமைதியா இருங்கடா. மாமா வித் பேபிமா சப்ஸ்கிரைபர்ஸ் கட் பண்ணுங்க. நான் பண்ணுவேன், நீங்க பண்ணுங்க. யூசுப் கை பிடிச்சுக்கோங்க, மாதவ் கை பிடிச்சுக்கோங்க. எல்லாரும் பண்ணோம். வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க. அது ஏன்டா ஃபர்ஸ்ட் யூடியூப் லோகோ எடுத்து வாயில போட்டுக்கிற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் போய் அந்த சைடு இவர் கும்பல் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு வந்தாச்சு. இவர் கும்பல் இன்னையோட முடிஞ்சது. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் வந்துட்டு யாரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் வந்து யூடியூப் முடிஞ்சது. யூடியூப் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம இன்வைட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இனி யார் யார் பேலன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நாளைக்கு நாளானிக்கெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நேரா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிடுவோம் டைரக்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாப்பிள்ளை போட்டோ ரிவீல் ஆகும், அதையும் பாத்துருங்க. பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, நானே ஈகரா நீங்க எப்படி மாப்பிள்ளை போட்டோக்கு வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன். ஒரே டயர்டா போச்சு. அம்மா வந்துட்டு இருக்காங்க, காலையில போய் கூப்பிடணும். நான் ஒரு ஆசையா வந்தேன். சரி நம்ம வீட்டுல இல்லையே, நம்ம பொண்ணு வீட்டுல இருக்காரே, ஒரு மாவு வாங்கி சட்னி அரைச்சு ஆசாசியா மோனா கையில சாப்பிடலாம். ஆசாசியா வந்தேன், ரொம்ப பசியோட வந்தேன். ஏதாவது இருக்கும் பார்த்தா எல்லா சட்டி கழுவி சவுத்தி. ஒரு சில சட்டி ஒரு அக்கா வந்து கழுவிட்டு போனாங்க. வீட்டுல இருக்க அம்மாவே செய்யலையா, நான் நீங்களே சொல்லுங்க. அம்மா வீட்டுல இல்ல, இன்வைட் பண்ண போயிருக்காங்க. சரி, காலையில எத்தனை மணிக்கு போனீங்க? காலையிலே போயிட்டோமே, 10:30 மணிக்கே கிளம்பிட்டோமே. ஒரு மணிக்கு வீட்டுல இருந்து 12:30 மணிக்கு கிளம்பிட்டோம். 12:30 மணிக்கு கிளம்பிட்டோம் நாங்க.
நான் 7 மணிக்கே கிளம்பிட்டேன். இவரு பழம் இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். நானும் காலையில எழுந்து சமைக்கிறேன். கம் கட்டி பேசுது பத்தியா? நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து கமெண்ட் பண்ணுவோம். அம்மா வீட்டுல இல்ல, சரி சாயந்தரம் 5 மணிக்கு. அம்மா காலையில இருந்து வீட்டுல இல்ல, வீட்டுலதான் இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு வாய் சோறு இல்ல. நம்ம என்னப்பா சாப்பிட்டோம்? ஓ, நம்ம நேரா போய் நாங்க சாப்பிடும் போது மணி 3 மணி. நாங்க அங்க போய் சாப்பிடும் போது நான் இங்க வந்து சாப்பிடும் போது 5:30 மணி. நீ மதியானம் காலேஜ் சாப்பிட்டல? எதுவுமே இல்ல கேண்டீன்ல. என்னத்த பண்ணுவேன்? அதெல்லாம் வச்சிருங்க சரியா? அதெல்லாம் எடிட்டிங்ல வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுவேன். சாயந்தரம் சரி புள்ள தோசை ஊத்தோம், சரி ஏதாவது கேக்கும் போன் பண்ணி கேக்கும் நான் ஆசையா நான் போன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க 800 ரூபாய்க்கு சாப்பிடுறோம், எங்களுக்கு ஜிபேல காசு போடுங்க போயிட்டேன். சரி ஓகே, இந்த பொண்ணு வந்து நம்ம இல்லாத போது சமைக்காது போல. சரி ஓகே, இல்லடா எனக்கு அவ்வளவுதான் குடுப்பன, அவ்வளவுதான் மோனா கையில சாப்பிடுற குடுப்பன இந்த வீட்டுல கிடைக்காது போல. மாமியார் வீட்டுல போய் கையில சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கு போல. இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் வந்துட்டு வீடியோ வந்து முன்னாடி வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருப்போம். அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருங்க. என்ன அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் பிரியாணி செய்யறேன்னு சொன்னதுக்கு விட்டீங்களா? இல்ல அதுல அப்பெல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க. நான் இருக்கும் போது ஓகே, எனக்கு வேலை செய்ய தோணாது. சரி நான் இல்லையே, சரி அம்மாக்கு ஏதாவது ஒரு நைட் இப்ப கடையில சாப்பிட்டு வரோம் நாங்க டிஃபனை. அப்ப நாங்க அப்ப நீ செஞ்சு வச்சிருக்கணும். இன்னும் பொறுப்பு இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் வச்சு என்ன பண்றது தெரியல. மாவி இல்ல, பண்ட பாத்திரம் அதெல்லாமே எல்லாமே இருக்குது. மாவு வந்து நாளைக்கு அவங்க அம்மா வரும்போது மொத்தமா அரைச்சி வச்சிடும். இந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீயே தோசையை ஊத்தி சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கோ. நீங்க பேசுறீங்கல்ல. இப்போ எங்க அண்ணன் வந்துக்குது வீட்டுக்கு, சொல்றாங்க நாங்க இல்லன்னா எங்க அம்மாவே எல்லாம் பாப்பாங்க, அப்புறம் அவங்களே சமைச்சிருவாங்க அப்படின்னா எங்க அண்ணன் சொல்லுது அதுக்காக கூப்பிடுறீங்க. அதுக்கெல்லாம் நம்ம வெளியில போறோம், வீட்டுல ஒரு பெரியவங்க பிள்ளைங்களை பாத்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் நான் சொல்றேன். இது வந்து தப்பா மீன் பண்ணி என்ன போறேன் என்னது ப்ரொஜெக்ட் பண்ணுது, தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது. இதெல்லாம் நான் வீட்டை விட்டு போறதுக்குள்ள ஒரு சின்ன கேமரா வச்சுட்டு அவங்க பேசுறதுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி லைவ் போட்டுருவேன். இல்ல நிஜமாலே போய் ப்ரொவிஷன் எதுக்கு வாங்குச்சே? எங்க அம்மா வருது வாங்கி, அதுவும் வீடியோலயே சொல்லிச்சேன். எங்க அம்மா வராங்க, நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். நம்ம சமைக்க மாட்டோம், அவங்களே தேவைன்னா எடுத்து சமைச்சுப்பாங்களா? அப்ப பொருள் இருக்கணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த கூத்தி நீங்க இன்வைட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் அவரோட ஃபேமிலி சைடுல எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிட்டோம். ஹாப்பியா வந்தாச்சு. நான் ரொம்ப டயர்டா இருக்கு, போய் தூங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.